ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் பிரபலமான திரைப்படங்கள் மற்றும் தயாரிப்புகளின் அடிப்படையில் உலகம் முழுவதும் நடந்த உண்மையான பேய் நிகழ்வுகளை பற்றி பேசலாமா? ஐயோ, இது அன்னபேல் காஞ்சரிங் பற்றிய மற்றொரு வீடியோவாக இருக்கக்கூடும் என நினைக்க வேண்டாம், சரியா? ஏனென்றால் இந்த வீடியோ அந்த படங்களை பற்றியது அல்ல, சரியோ? சுருக்கமாக சொன்னால், இந்த காணொளியை உருவாக்கிய நான் கூட இந்த படங்களை பார்த்து பயந்து போயிருக்கேனா பார்த்துக்கோங்களேன். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இது போன்ற வீடியோக்களை தினமும் பார்க்க எங்களை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க, ஓகேயா? நீங்கள் ஒரு திரையரங்கிற்கு செல்லும் போது அல்லது வீட்டில் பேய் படம் பார்த்து பயப்படும் போது இது உண்மை அல்ல, வெறும் திரைப்படம் என்று பலர் நினைக்கிறீர்கள், இல்லையா? ஆனால் உண்மையான கதைகள் கொண்ட நம்மை பயமுறுத்திய திரைப்படங்கள் வகையில் நாம் முதலில் தேர்ந்தெடுக்கும் படம் டெக்சாஸ் சேஸ்காம் மசேக்கர் மற்றும் சைக்கோ என்ற திரைப்படங்கள். எட் கிரீன் என்ற மனிதரை பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இவரை பற்றி உங்களுக்கு தெரியாவிட்டால் அவர் உஜே அல்லது பிளைன் லீட்ஸ் என்று அழைக்கப்படுகிறார். நான் முன்பு குறிப்பிட்ட 2 படங்களும் அவரை அடிப்படையாக கொண்டவை. இதே கதை இது அமெரிக்காவின் விஸ்கான்சின் பிளைன் ஃபீல்ட்ஸ் என்ற நகரத்திற்கு அருகில் தொடங்குகிறது. இந்த நகரத்தில் கைவிடப்பட்ட மற்றும் ஆபத்தான தோற்றமுடைய பண்ணை வீட்டில் வசித்து வருகிறார். அங்குள்ள நகரவாசிகள் எட் மற்றும் அவரது பண்ணை வீட்டை எப்போதும் சந்தேகத்துடன் பார்த்துள்ளனர். இங்கே ஏதோ தப்பு இருக்குன்னு தோணுது, ஆனால் வெளியிலிருந்து இந்த எட் ரொம்ப அப்பாவியா வாழ்றானே என்று மக்கள் யோசித்து சந்தேகப்பட்டார்கள். திடீரென்று இந்த ஊரில் உள்ளவர்கள் காணாமல் போக ஆரம்பித்தவுடன் சூடு பிடித்து விட்டது சந்தேகம். அந்த மக்களுடன் வாழ்ந்த அங்கு பணிபுரிந்த துணை போலீஸ் அதிகாரியின் அம்மாவும் இருந்தார். அதன் பிறகு இந்த காணாமல் போன வழக்குகளில் சந்தேகித்த எட் முதல் சந்தேக நபராக நினைத்த போலீஸ். இதனால் மக்களும் போலீசாரும் இணைந்து எட்கம பனை வீட்டில் சோதனை செய்து பார்த்தபோதுதான் எல்லாம் பிடிபடுகிறது. இதன்படி எட் வீட்டில் 4 மனித மூக்குகள், மனித தோலினால் செய்யப்பட்ட பல முகமுடிகள், பல துண்டிக்கப்பட்ட மண்டை ஓடுகள், மனித தோலினால் செய்யப்பட்ட பல விளக்கு உரைகள், மண்டை ஓடுகளால் செய்யப்பட்ட நிறைய கோப்பைகள் மற்றும் கிண்ணங்களை கண்டுபிடிக்கப்பட்டது. மனித தோலால் செய்யப்பட்ட கால் சட்டையை கூட கண்டுபிடித்துள்ளனர். பின்னர் இந்த ஏடியை கைது செய்த போலீசாரிடம் கொலைகளை செய்ததாக எட் அதன் பிறகு போலீசிடம் ஒப்புக்கொண்டார். அதன் பின்னரும் இந்த பனை வீடு அமானுஷ்யமாக இருந்ததாக இந்த பனை வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருந்து போலீசார் கூறுகிறார்கள். ஆனால் முன்பு இருந்த எட் அம்மா இருந்த அறை மிகவும் சுத்தமாக இருந்தது. மற்ற இடங்களில் இறைச்சி கடைகளைப் போல இருந்தாலும் மனிதர்களின் தோள்கள் தொங்கிடப்பட்டுள்ளன. ஆனால் அம்மாவை இழந்த துக்கத்தில் இப்படியெல்லாம் செய்ததாக பலர் நம்புகிறார்கள். இந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து 35 மைல் தொலைவில் இருந்த ராபர்ட் பிளங்க் என்ற நபர் இந்த சம்பவத்தை படம் பிடித்து நாவல் எழுதினார். இந்த கதைதான் பின்னர் இயக்குனரான ஆல்பர்ட் இயாக்கோராச் என்பவரால் எடுக்கப்பட்ட சைக்கோ திரைப்படத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தகவல். எனவே உண்மை கதையை அறிந்து இந்த 2 படங்களையும் நீங்கள் இதுவரை பார்க்காதவர்கள் பாருங்கள், வெறித்தனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் பேசப்போகும் அடுத்த திரைப்படம் 1974ஆம் ஆண்டு வெளியான மலைகள் கண்கள் என்ற திகில் திரைப்படம் ஆகும். அப்போது வசூலில் சாதனை படைத்த படம் இது. இந்த படம் 2006 மற்றும் 2007இல் 2 பாகங்களாக மீண்டும் வெளியாகிறது. 2006ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் அணுகுண்டு சோதனை நடைபெறும் தொலைதூர பகுதிக்கு சுற்றுலா செல்லும் குடும்பத்தை பற்றியது. அவர்கள் நினைத்தால் அந்த பக்கம் யாருமில்லாத தனிமையான பக்கம். ஆனால் அவர்களை வேட்டையாடும் நரமாமிசம் உண்ணும் குடும்பத்தை பற்றி அவர்கள் விரைவில் கண்டுபிடித்தனர். படம் பார்த்தால் இது உண்மையாக இருக்க முடியாது என்று நினைக்கலாம், ஆனால் இது ஒரு உண்மை சம்பவம். இதே கதை. இந்த சம்பவத்திற்கு அலெக்சாண்டர் சோனி டீமின் குடும்பத்தினர் பொறுப்பேற்க வேண்டும். அலோக் ஸ்காட்லாந்தின் எடின்பர்கில் இருந்து வெகு தொலைவில் பிறந்தார். பின்னர் அவர் ஸ்காட்லாந்தில் ஒரு சிறிய குழுவின் தலைவராக இருந்தார். அந்த குழுவில் அவரது குழந்தைகள்
14 பேரும் அந்த குழந்தைகளில் 32 குழந்தைகளும் உள்ளனர். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தசாயவாணியும் இக்குடும்பமும் வெறிச்சோடிய ஓரத்தில் உள்ள குகையில் வாழ்ந்ததால் அந்த வழியாக சென்ற லட்சக்கணக்கான மக்கள் காணாமல் போயுள்ளனர். அதற்கு இந்த குடும்பமே பொறுப்பேற்க வேண்டும். இந்த சாலைகள் வழியாக சென்றவர்களை தாக்கி இந்த மக்களின் சடலங்களை குகைகளுக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களது கை கால்களை குடும்பத்தினர் வெட்டி சாப்பிட்டுள்ளனர். இப்படியே 25 வருடங்களாக இந்த நரமாமிச உணவை இந்த குடும்பம் ரகசியமாக தயாரித்துள்ளது. ஆனால் ஒரு நாள் இப்படி பிடிப்பட்டவர்களில் ஒருவர் தப்பியோடி இது குறித்து இராணுவ அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். இந்த செய்தி ஸ்காட்லாந்தின் முதல் மன்னர் ஜேம்ஸுக்கு சென்றது. அவர் இந்த குகைக்கு ஒரு இராணுவத்தை அனுப்பினார். இந்த இராணுவம் குகைக்கு சென்று கொல்லப்பட்டவர்களின் பாகங்கள், அவர்களின் நகைகள் மற்றும் ஏராளமான பணத்தை கண்டுபிடித்தது. இந்த இராணுவம் இந்த குடும்பத்தை கைப்பற்றிய பிறகு அவர்கள் கார போன்ற மக்களுக்கு ராஜாவை வழங்கியுள்ளனர். அதன்படி இந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்களின் உடல் உறுப்புகள் அவர்களில் தீயில் கொளுத்தியது அதை விட்டுவிட்டு எரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பெண்களின் உடல் உறுப்புகளை துண்டித்து விட்டு ரத்தம் கொட்டும் வரை அந்த குடும்பத்தினர் சாப்பிட்டார்கள். இந்த குடும்பம் ஒரே குடும்பத்தில் பிறந்ததால் மரபணு ரீதியாக ஒரு அரக்கனாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட திரைப்படங்களும் இந்த கதைக்கு நெருக்கமான கதையுடன் இந்த குடும்பத்தின் பயங்கரத்தை காட்டுகின்றன. எனவே நீங்கள் பார்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நல்ல அனுபவத்தை பெற உங்களை நினைவுபடுத்துகிறேன். இன்று நாம் கடைசியாக பேசிக்கொண்டிருக்கும் படம் 2011 வெளியான ரைட் என்ற திரைப்படம். கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு இறுதி ஊர்வல இயக்குனரின் மகனை எப்படி வெளியேற்றுவது என்பதை அறிய இத்தாலிக்கு அனுப்பப்படும் கதை இது. கடவுள் சக்தி கொண்ட பேய்கள் அவர் இத்தாலிக்கு சென்று கடவுளின் சக்தியால் பல பேயோட்டுதல்களை பார்த்தார். ஆனால் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு நாள் அவரது ஆலோசகர்களில் ஒருவரும் இதனால் பாதிக்கப்பட்ட பிறகு இந்த நபரை அதிலிருந்து விடுவிக்க அவருக்கு ஒதுக்கப்பட்ட கடமையை பற்றி இந்த கதை சொல்கிறது. இந்த திரைப்படம் உங்களை பயமுறுத்ததில்லை என்றால் இந்த திரைப்படம் மெகிலோ என்பவர் எழுதிய த ரைட் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த புத்தகத்தில் பயிற்சி பெற்ற பேயோட்டியாக பணிபுரியும் போதகர் கேரி தாமஸின் உண்மையான அனுபவங்கள் உள்ளன. அதன்படி இவை பேய் என்று நினைத்து ஹோம் சென்றவர்களில் அவரும் ஒருவர். ஆனால் முதலில் பேய் பிடித்ததை கண்டவுடனே அவன் இவற்றை நம்ப ஆரம்பித்தான். இந்த கேரி தாமஸின் வழிகாட்டி மாயோன் என்று அழைக்கப்படும் ஒரு தந்தை இப்படி ஞாபகம் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லியிருக்கிறார். இது லீசா என்ற பெண்ணின் ஆவியாக ஆட்கொள்ளப்பட்டது. இதனால் கவலையடைந்த அந்த குழந்தையின் குடும்பத்தினர் இந்த தந்தையை அடைய இந்த குழந்தையை அழைத்துச் சென்றுள்ளனர். தந்தை தாமஸின் கூற்றுப்படி அவர் அந்த குழந்தையுடன் தொடர்பு கொள்ளத் தொடங்கிய போது அந்த அறைக்குள் பல இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருப்பதை உணர்ந்தார். திடீரென்று லீசாவின் முகபாவங்கள் மாறி வேறு மொழியில் பேச ஆரம்பித்தார். அதன் பிறகு சிறுமியின் கண்கள் சுழன்று வெள்ளையாக மாறியதாகவும் இந்த தந்தை கூறினார். பின்னர் சிறுமி அலறத் தொடங்கியதும் தந்தை சிலுவையை தலையில் வைத்து சிறுமியை அந்த நிலையிலிருந்து விடுவித்துள்ளார். இந்த படத்தில் அப்படி ஒரு பகுதி இருப்பதுதான் சிறப்பு. ஆனால் இச்சம்பவத்தில் படத்தில் வரும் பெண்மணி வாயிலிருந்து இரும்பை வாரி இறக்கிறார். தந்தை தாமஸின் கூற்றுப்படி இந்த இரும்பு ஆணிகள் அவரது வாயில் அடிப்பதை அவர் பார்த்ததில்லை. ஆனால் அவரது நண்பர்களில் ஒருவரான பாதிரியார் ஒரு பெண் தியானத்தில் 7 ஆணிகளை அடித்ததாக அவரிடம் கூறினார். இந்த அப்பா சொன்னது போல பல படங்களில் பயமுறுத்தும் பாகங்களை கையால் திரையில் போடுவார்கள். ஆனால் இந்த படத்தில் பயங்கரமான பேய்கள் செய்யும் பயங்கரங்களை மிக யதார்த்தமாக எடுக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கவில்லை என்றால் நிச்சயமாக அதை கண்டுபிடித்து மறக்காமல் பார்க்கவும். எனவே அனைவரும் பேசிக்கொண்டிருக்கும் பேய் படங்களை அடிப்படையாக கொண்ட கதைகள் தவிர உண்மை கதைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சூப்பர் பேய் படங்கள் இவை. உங்களின் பதில்களின்படி இதன் 2ஆம் பாகத்தை கண்டிப்பாக தருகிறேன். நீங்கள் இந்த திரைப்படங்களை பார்க்கவில்லை என்றால் நிச்சயமாக அவற்றை கண்டுபிடித்து அனைத்தையும் பாருங்கள். வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பற்றி கீழே கருத்து தெரிவிக்க மறக்காதீர்கள். விரைவில் ஒரு வீடியோவுடன் உங்களை பார்ப்போம். நன்றி நண்பர்களே.